போன்று நம்முடைய பள்ளிவாசல் என்பது நாம் எல்லாம் அறியக்கூடிய ஒன்றுதான். இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி நன்கொடை மற்றும் சந்தாக்கள் பல்வேறு விதமான தாவா பணிகளை நாம் செய்து வருகிறோம். அதற்காக வேண்டியும் உங்களுடைய பொருளாதார உதவியை தாராளமாக அள்ளி வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று பெண்கள் பகுதியில் ஒரு சின்ன தகவல், அதாவது தொழுகை நேரங்களில் நாம் தொழுகைக்காக வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை நம்மளுக்குள்ளே நம்ம பேசிக்கொள்ளாமல் நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவங்க தொழக்கூடிய நேரத்தில் பேசாமல் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கக்கூடிய அந்த பேசக்கூடிய அந்த பயானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை முடித்தவர்களாக நாம் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அற்புதங்கள் நிறைந்த அல் குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் மொழி ரீதியாக இந்த அல் குர்ஆன் பல்வேறு விதமான அற்புதங்களை பெற்றிருக்குது என்ற பல்வேறு விதமான செய்திகள் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வேதத்தை பற்றி ஏராளமான வசனத்தில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நோக்கி கேட்கின்றான். உலக மக்கள் மாந்தர் எல்லோரையும் நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை கேட்கின்றான். ஆக எந்த வேதத்திலும் சொல்லப்படாத, எந்த நூட்களிலும் சொல்லப்படாத ஒரு அற்புதமான ஒரு சொற்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அதுபோன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் இது போன்ற இந்த குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியுமா, அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாக விடுக்கிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுக்கு என்ற அதற்குரிய அற்புதத்தை ஏராளமாக சொல்லி காட்டுகிறான். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் உளவியல் ரீதியாக இருக்கட்டும், வாழ்வியல் ரீதியாக, இன்னபிற அறிவியல் ரீதியாக ஏராளமான அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் நமக்கென்று சில உளவியல் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக சில பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு சமத்துவம் என்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த விஷயத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, இவர் உயர்ந்த ஜாதி, இவர் தாழ்ந்த ஜாதி, இவருக்கென்று ஒரு மதிப்பு, அவர்கள் இந்த நேரத்தில் இவர் என்ன செய்யலாம், கோயிலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, மனிதருக்குள்ளே ஒரு பாகுபாடின்றி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நடக்கிறாங்களா இல்லையா? ஆனால் மார்க்கம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லித்தரல. அதே போன்று இந்த திருமறை குர்ஆனுடைய அந்த வசனமும் நமக்கு அப்படி சொல்லித்தரல. என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹன்னாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் உம்மை படைத்தோம், உங்களை அடையாளம் காட்டுவதற்காக உங்களை கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நினைச்சான் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதன் நோக்கம் மனிதர்கள் தான். இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வேறுபாடு காட்டிடக்கூடாது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வெள்ளையன், இவன் கருப்பன் என்ற அந்த ஜாதி வேறுபாடு, அந்த இது போன்ற இந்த வேறுபாட்டை காட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆன் ஒரு அற்புதமான ஒரு செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டோம். இன்றைய காலத்தில் நாம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். இதற்கு முந்தைய சமுதாயத்தில் லட்சக்கணக்கில் இருந்திருப்பாங்க, அதற்கு முந்தையாக ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பாங்க, அதற்கு முந்தை அப்படி நாம் எடுத்துக்கொண்டு போனால் கடைசியில் ஒரு மனிதர் தான், ஒரு ஆண் ஒரு பெண், அவரிடத்திலிருந்து தான் நாம் வந்திருப்போம் என்பதை மார்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதமான இந்த வசனத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்ற அந்த செய்தியை என்ன செய்கிறான், நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அம்பேத்கர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்னது, அதாவது தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்ற பல்வேறு விதமான செய்தியை சொல்கிறாங்க. அவர் எதனால் அவர் சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறார், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று மக்களால் கருதப்படுறாரு. அவர் சொல்லக்கூடிய அந்த காரணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா? இல்லை. இன்றைக்கும் என்ன செய்யுது, அவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி என்ற அந்த
சொற்கள் பேசப்படத்தான் செய்யுது. அதே போன்று மைக்கேல் என்று சொல்லக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்தவர், அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய கருப்பினத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில் விளக்குறாரு. அதாவது நம்ம உலகத்துக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த நிறம் வெறி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மார்க்கம் நமக்கு தெளிவான முறையில் சொல்லுது, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் மனிதர்கள் தான், அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதற்கு கூடுதலாக இறைவன் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் யார் சிறந்தவர் தெரியுமா, யார் இறைவனிடத்தில் இறையச்சமுடையவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதை மார்க்கம் இந்த திருமறை குர்ஆன் என்ற அந்த அற்புதமான வேதம் நமக்கு சொல்லித் தருது. இதோடு மட்டுமல்லவா, இந்த மனிதனுக்கென்று ஒரு ஏராளமான வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஆதல் குர்ஆன லின்னாஸ். இந்த குர்ஆனில் மனிதனுக்கென்று ஒவ்வொரு முன்மாதிரியை நாம் வகித்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதருக்கு தேவைக்கூடிய எல்லா விதமான காரியத்திற்கும் நேரான ஒரு வழிகாட்டியாக, அதற்கென்று ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் அதற்கான தீர்வமாக என்ன செய்து இந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வேதம் இருக்குது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதில் தான் இந்த சமத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், நம் மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே சமம் தான். இவர்களுக்கு மத்தியில் வேறுபாடு எதுவுமே கிடையாது. நிறத்தால் எந்த வேறுபாடும் கிடையாது. அதே போன்று மொழியால் எந்த வேறுபாடும் கிடையாது. அதே போன்று அவனுடைய குலத்தால் அவருடைய அதாவது சாதியினால் எந்த வேறுபாடும் கிடையாது என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுது. இதே தருணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரை அனுப்பியிருக்கிறானே, அவர் அந்த காலகட்டத்தில் குறைஷ் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தை சார்ந்தவராக இருந்தார். எதற்கு இதை சொல்லிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இறைவன் அந்த குறைஷ் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த குறைஷ் என்று சொல்லுவாங்களே, இவங்கள் தான் உயர்ந்த ஜாதியாக கருதப்பட்டாங்க, அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களாக கருதப்பட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், இந்த இப்படிப்பட்ட ஒரு சாதி சம்பிரதாயம் இருக்குத, இதை உடைப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறாரு, இந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக இந்த வசனத்தை இறக்கி என்ன செய்கிறான், இந்த மனிதருக்கு மத்தியில் வேறுபாடு எதுவுமே கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்றைய காலத்திலும் இது போன்ற இந்த செய்திகள்லாம் நடந்தது. இவர்கள் உயர்ந்த ஜாதி, இவர் கீழ்ந்த ஜாதி என்று பார்க்கப்பட்டது. ஒரு தருணத்தில் பிலால் அவங்க இருக்கிறாங்களே, அவங்க இஸ்லாத்தை அதிகமான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர். இருப்பினும் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இந்த மார்க்கத்திற்காக இந்த பாங்கோசி இருக்குல்ல, மக்களுக்கு அழைப்பு எடுக்கக்கூடிய இடத்திலும் அவரும் ஒரு பங்கு உண்டு. இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் அவரை இழிவாக பார்ப்பாங்க. என்னடா இவரு போய் பாங்கு சொல்கிறாரு, இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு. அந்த நேரத்தில் ரசூலா சொல்கிறாங்க, நான் மிஹராஜ் பயணத்தில் போனேனே, அந்த நேரத்தில் பிலாலுடைய ஓசை, சொர்க்கத்தில் அவருடைய கால் ஓசையை கேட்டேன் என்பதாக ரசூலா என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு மத்தியில் உடைக்கிறாங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோருமே சமம்தான். அவன் நிறத்தால் அவன் உயர்ந்தவன் இல்லை, அவனுடைய குலத்தால் அவன் உயர்ந்தவன் அல்ல என்பதை உடைத்து காட்டினார்கள். ஆக இந்த திருமுறை குர்ஆன் என்ற அந்த தத்துவம், அந்த அற்புதம் என்றது சமத்துவத்தை என்ன செய்து போதிக்கக்கூடியதாக, தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய வகையில் 1400 வருடத்துக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமுறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படி இதுவும் இன்னும் ஏராளமான செய்திகள், சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமையை எடுத்துக்கொள்ளுங்கள், கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம், இது போன்ற பாவச் செயல்கள் ஏராளம் நடந்து கொண்டு வருகிறது. இந்த பாவங்கள்லாம் குறைதான்னு பார்த்தா இல்லை, ஏராளம் நாளுக்கு நாள் பெருக்கெடுத்துட்டே போகுது. இந்த செய்தி நம்ம அடிக்கடி நியூஸில் கேள்விப்படுறோம். அதாவது பேப்பரை எடுத்தால் அடிக்கடி இந்த செய்தி தான். அதே போன்று நியூஸ் சேனல் எடுத்தாலும் ஒரு இடத்துல கொலை என்ற சம்பவம், அடுத்து திருட்டு என்ற சம்பவம், இப்படி பலதரப்பட்ட அந்த செயல்பாடுகள் நமக்கு நாளுக்கு நாள் பெருகிட்டே தான் போடுது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வகுத்தால் என்று சொன்னால், அந்த சட்டம் அந்த அற்புதமான சட்டம் என்ன என்று சொன்னால், ஒருவன் திருடுகிறானா அவனை கையை வெட்ட வேண்டும். அரசாங்கத்தின் மூலமாக அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அதன் மூலமாக ஒருத்தன் திருந்துவான். ஒன்று அவன் அந்த தவறை செய்ய மாட்டான், அவனை தண்டனை செய்வார்களே, அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய மக்கள் திருந்துவார்கள். இப்படிப்பட்ட அந்த சட்டம் தான் ரசூலா காலத்தில் இருந்தது. இந்த இஸ்லாமிய சட்டம் என்பது அற்புதமான சட்டம். திருமறை குர்ஆன் அற்புதமான ஒரு போதை நமக்கு போதித்து தருகிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த செயல்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த போதனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த
விபச்சாரமாக இருக்கட்டும், தற்கொலையாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட இந்த செயல்பாட்டிற்கெல்லாம் மார்க்கும் ஒரு வரையறை சொல்கிறது. அந்த செயல்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான சட்டங்களை ஒருவன் நிறைவேற்றுவான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தவறுகள் குறைவதற்கு வாய்ப்பு. இந்த சட்டத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 வருடத்துக்கு முன்பாக நமக்கு தெரியப்படுத்தி விட்டான். இப்படி இதுபோன்ற இந்த சமூக தீமைகளுக்கு குறைப்பதற்கு இந்த திருமறை குர்ஆன் ஒரு அற்புதமான வேதமாக இருக்குது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண் உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு மத்தியில் அதற்குரிய உரிமையை கொடுக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாமெல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம், நமக்கென்று நம்முடைய தங்கையாக இருப்பாங்க, அக்காவாக இருப்பாங்க, மார்க்கம் என்று அவங்களுக்கு கூட ஒரு சொத்துரிமை கொடுக்குது. இப்போ ஆண்களுக்கு 2 பகுதினா பெண்களுக்கு 1 பகுதி என்பதாக மார்க்கம் அதற்கென்று ஒரு வரையறை ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, சொத்தில் 2 பெண்களின் பங்கு போன்று ஆண்களுக்கு அப்படிங்கிறான். அதாவது 2 பங்கு ஆண்களுக்கு இருக்கணும், 1 பங்கு பெண்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற வரையறை ஒரு சட்டத்தை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுக்குறான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சட்டங்களை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய உரிமையை கொடுத்துடுங்க அப்படிங்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெண் உரிமை மகத்துவம் மிக்க அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆன் நமக்கு போதித்து தருகிறான். ஆக இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை நமக்கு தந்த இந்த அற்புதமான இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும், வாழ்வில் வழிகாட்டியாக ஆக்கணும். இந்த உலகத்தில் நாம் பலதரப்பட்ட வேதங்கள், பலதரப்பட்ட நூட்களை எடுத்துக்கொண்டால் அதற்கேற்றாமல் எந்த ஒரு அதாவது முன்னுக்கு பின் முரண் இருக்கும். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் இதில் எந்த ஒரு முரண்பாடும் எந்த ஒரு குறைகளும் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான முறையில் 1400 வருடத்துக்கு முன்னதாக சவால் விடுகிறான். அந்த சவால் தான் இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம், உலகம் அழியும் வரையும் இந்த சவால் தான், இதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆக இப்படிப்பட்ட இந்த அற்புதமான குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக நாம் ஆக்கணும். அதே போன்று இதோடு மட்டுமல்லவா, ஏராளமான வாழ்வியல் வழிகாட்டியும் மார்க்கம் செய்து சொல்லித்தருது. ஆக இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அற்புதமான இந்த அற்புதம் நிறைந்த இந்த குர்ஆனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினமும் படிக்க வேண்டும். அதன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏராளமான வாழ்வியல் வழிகாட்டி நிறைய பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இன்னபிற மார்க்கம் நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் திருமறை குர்ஆன் ஒரு தீர்வாக நமக்கு அமைகிறது. ஆக இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக இந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை நாம் படிக்க வேண்டும். இந்த அற்புதம் நிறைந்த அந்த அல் குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வில் வழிகாட்டியாக நாம் ஆக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கினால்தான் நாளை மறுமையில் அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதே போன்று நாளை மறுமையில் இறைவன் நம்மை விசாரிப்பான். நாம் அந்த உலகத்தை வாழக்கூடிய யாரும் பயன் தர மாட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, இந்த உலகத்தில் ஒரு தந்தையை விட்டு அதாவது நாளை மறுமையில் அந்த நரகத்திலே தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு ஓடுவான், தான் பெற்றெடுத்த பிள்ளை, தன்னுடைய குடும்பத்தார், உற்றார் உறவினை விட்டு ஒருவருக்கு ஓடிக்கொண்டிருப்பார். ஏன், எனக்கு என்ன நடக்கும் என்ற அந்த ஏக்கத்தோடு ஒருவரை கண்டு ஒருவர் ஓடுவார். அந்த நேரத்தில் இந்த திருமறை குர்ஆன் என்ற அந்த புத்தகம், இந்த அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த வேதம் நமக்கு பரிந்துரை செய்யும் என்பதாக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. ஆக இந்த போதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த அற்புதமான நிறைந்த இந்த குர்ஆனை வாழ்வில் வழிகாட்டியாக ஆக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தார் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக்கின்றேன். வாசகர் தான்